ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி டார்கெட் 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 150 டேஸ்க்கான கம்பைன்ட் டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட்டும் இருக்குது அண்ட் ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் ஃப்ரீ டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த பிளான் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி வந்திருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க, பார்ட் டைமர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். பிளானில் டெய்லி படிக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எந்த புக்கு படிக்கணும், எந்த பேஜ் வரைக்கும் படித்தா போதும், சிலபஸ் வைஸாக சூப்பராக நம்ம வந்து மேக் பண்ணலாம். இந்த பிளான் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் மினிமம் 75% சிலபஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, முக்கியமாக இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10லேருந்து 20 கேள்வி அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மினிமம் 10 கேள்வி அட்டன் பண்ணால் கூட எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது ஒரு 1500 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த 1500 கேள்விகளும் சம்ம ரிவிஷனாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. தாராளமாக பயனுள்ளதாக இருக்கும். வெறும் அந்த கொஷின் மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பெட்டராக வந்திருக்கும். ஓகே ரைட், பார்த்துடலாம். சரிங்க, பிளானை வந்து பார்ப்போம். நம்ம இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அக்டோபர்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 50 டேஸ்க்கான பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, பூரா இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் படிக்க போகிறேன், பிளான் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, இல்லை முன்னாடியே ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, இது வரைக்கும் என்ன பண்ணும் அது வாரம் அடுத்து வச்சுருங்க. மினிமம் டிசம்பர் 1 இங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நடுவில் பொங்கல் வரும், கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், இதை பற்றி யோசிக்காதீங்க. கண்ணை மூடி தரத்துக்குள்ள நாட்கள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட்டா, இந்த 11 மாதம் என்ன பண்ணோமோ அதை விட்டுருங்க. 2024 11 மந்த் ஓகே, பாஸ்ட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி வேகமாக படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் தள்ளி போடாதீங்க. ஆரம்பித்தா முடியுமான்னு கேட்டால் முடியும், தாராளமாக முடியும். ஸோ குரூப் 1 ஏப்ரல் மாதம் வருது, நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. குரூப் 4 ஏப்ரல் மாதம் வருது அண்ட் குரூப் 2 ஜூலை மாதம் கிட்ட வந்து பின்னாக வருது. எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் தாராளமாக தயாராகலாம். ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு அடைய வேண்டிய இலக்கு அந்த பாதை கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இருந்தாலும் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்கள் கவனம் திசை திருப்பலாம். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அந்த கஷ்டமாக வருதா, சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கா, எல்லாமே ஓரமாக அடுத்து வச்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ கவனம் சிதறாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ரைட், பார்க்கலாமா? சரிங்க, அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம எங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது குரூப் 1னா என்ன, குரூப் 2னா என்ன, குரூப் 4னா என்ன. மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குரூப் 1 பற்றி முழுமையாக வீடியோ போட்டிருக்கோம், குரூப் 2 பற்றி முழுமையாக வீடியோ போட்டிருக்கோம். என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன போஸ்ட் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக நான் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். திரும்பவும் அதே நான் சொன்னேன் அப்படின்னா அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். டைம் ரொம்ப வேஸ்ட்டு. ஒரு பிகினராக இருக்கீங்க, இது கூட தெரியாமல் இருக்குது, நீங்கள் படிக்கல அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது முழுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு பிளானை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குரூப் 1னா என்ன, குரூப் 2னா என்ன, குரூப் 4னா என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, என்ன கட் ஆஃப் லாஸ்ட் டைம் வந்திருக்கு, இப்போ என்ன வந்து வரலாம், இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படித்தா தான் உங்களால் ப்ராப்பராக படிக்க முடியும். ஓகே, ஸோ உங்கள் பிளானை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இதுக்காக படிக்கல, அதுக்காக படிக்கல, கஷ்டப்பட்டம் படிக்கல, அழுதம் படிக்கல, காசு இல்லை படிக்கல, எதை பற்றியும் பேசக்கூடாது. கஷ்டம்னா இருக்க தான் செய்யும். மனுஷனாக இருக்கும் போது அதுவும் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு கஷ்டம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. படிக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாமே நம்ம தலைமையில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் அப்படி கிடையாது, ஒரு மாயை மட்டும்தான். கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். உங்கள் நம்பிக்கை நீங்கள் தான் வர வச்சுக்கணும். ஓகேவா? ரைட், சரி. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ண போகிறது, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் டெய்லி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் நிச்சயமாக தேவைப்படும். ரிப்பீட்டட் ரிவிஷன் வந்து வேணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் நான் ஐடியா வந்து கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே சரி, புக் லிஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண போகிறது தமிழுக்கு சமச்சீர் புக்கு மொத்தமாக படிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், குரூப் 4 படிக்கிறவங்க இல்லை குரூப் 2 லாங்குவேஜ் படிக்கிறவங்க தினமும் லாங்குவேஜுக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த 5 ஹவர்ஸோ இல்லை 4 ஹவர்ஸோ ஒதுக்கிட்டு இந்த 5 ஹவர்ஸில் 1 மணி நேரம் லாங்குவேஜுக்கு மஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 4 குரூப் 2 லாங்குவேஜ் படிக்கிறவங்க. ஓகே, அடுத்தது 1 மணி நேரம் மேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். பேலன்ஸ் இருக்கிற 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஜிஎஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ டெய்லி பிளானில் மேக்ஸோ லாங்குவேஜும் கட்டாயம் இடம் இருக்க வேண்டும். அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்,
அடுத்தது ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய புக்ஸு இது மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சமச்சர் புக்ஸில். அண்ட் டிகிரி லெவல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் நம்ம இங்கே வந்து கொடுத்தாச்சு. இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் பிளான் நம்ம கொண்டு வர போகிறோம். புரியுதா? ஸோ கிளியராக சொல்லிட்டேன். பிளான் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஆரம்பித்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். December 1 ஆரம்பிங்க, நல்லாவே படிக்க முடியும். ப்ளஸ் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ன போஸ்ட் இருக்குது, எப்போ கொடுக்க போகிறாங்க, என்ன சேலரி இருக்குது, நான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு பிளானை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிளான் நம்ம வந்து பார்த்துடலாமா? அண்ட் 2025க்கான மாஸ்டர் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சாச்சு. டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மாஸ்டர் ஹிட் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெய்லி டெஸ்ட் இருக்க போகுது. இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவோங்க. நவம்பர்லேயே பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி பார்க்கலாம். பிளான் என்னங்க பண்ண போகிறோம்? நம்ம சொன்னோம் இல்லையா, டெய்லி 4 to 5 hours போதுமானதாக வந்திருக்கும். பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது டே 1ல் சிலபஸ் முழுமையாக படிக்கணும் இல்லையா? ஏற்கனவே பார்த்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் குரூப் 4 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வாட் எவர் அந்த சிலபஸை முழுமையாக நீங்கள் படித்து முடித்து பார்க்காம எழுதி பாருங்கள். இல்லை பார்த்தாத படித்து வைங்க. சிலபஸை படித்து வச்சா மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியும். இல்லைனா நிச்சயமாக உங்களுக்கு அது தடுமாற்றமாக தான் வந்து ஃபீல் ஆகும். சிலபஸை படிக்காமல் போகாதீங்க. டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஒரு அகாடமி இருக்குது, ஜாயின் பண்ணலாம், வாட் எவர் எல்லாம் வந்து ஓகே. ஆனால் நீங்கள் சிலபஸ் படித்தா மட்டும்தான் இந்த புக்கை படிக்கலாமா இதை படிக்க வேணாமன்ற விஷயம் கிளியராக வந்து புரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறோம் இதுக்கான PDF நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள், இப்போ டே 2 இருக்கா, என்ன புக்கு என்ன டாபிக் வந்து படிக்க போகிறோம், படிக்க போகிறோம், என்ன புக்ஸ் இருக்குது, 6th 10th அண்ட் 12th ஒரு டாபிக்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது சமச்சர் புக்கு. இதை தவிர்த்து ஒரு டிகிரி லெவல் புக்கில் என்ன புக்கு நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் அதையும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ சமச்சர் புக்கை முடிச்சுட்டு டிகிரி லெவல் புக்கும் நீங்கள் சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக குரூப் 2 குரூப் 1க்கு வேறு வழியில் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோம் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ டே 4 பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதுக்காக? அப்போ இது குரூப் 4 படிக்க வேணாமான்னு கேட்டால் படிக்கணும். ஏன்னா இந்த டாப்பிக்கில் இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்குது, பிக்ஸ் ஆக்ட் இருக்கா, குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ரைட்? ஆனால் குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து படிக்கணும். மெயின்ஸுக்கும் கேள்விகள் கேட்கலாம். அப்போ சமச்சர் புக்கில் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ கொடுக்கப்பட்ட எல்லா டாப்பிக்குமே அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடையாதுங்க. பார்க்குறதுக்கு அப்படி வேணால் தெரியலாமே தவிர ஆனால் எல்லா டாப்பிக்கும் சிலபஸ்குள்ளே தான் இருக்குது. ரைட்? ஸோ ஒரு நாளும் கிளியராக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ டே 6 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை வந்து கொடுத்துருக்கேன். மக்கள் தொகை பெருக்கம், பாப்புலேஷன் எக்ஸ்போஷன். சரி ப்ரோ, இது குரூப் 4ல் வரவே இல்லையே, நான் படிக்கணுமான்னு கேட்டால் சோர்ஸை வந்து பாருங்கள், 11th எக்கனாமி, 10th ஜியாகிரஃபி படிக்கணுமா, படித்து தான் ஆகணும். அப்போ இங்கே படிக்கிற விஷயம் உங்களுக்கு குரூப் 4க்கும் பயன்படும், குரூப் 4க்கும் வேணும், குரூப் 2க்கும் வேணும். எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ இந்த மெத்தடில் ஒரு ப்ராப்பரான பிளான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், டெலகிராம் இருக்குது, செக் பண்ணிக்குவோங்க. டே 90 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். டே 90 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், டே 90யோட GSல நம்ம சமச்சரில் முழுமையாக ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிருப்போம். இந்த இடத்துல டெய்லி டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதாவது டே 1லேருந்து டே 90 வரைக்கும் டெய்லி டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்க போது. இதை தவிர்த்து டே 91 to 100ல் Jan 25 to Feb 5 அதாவது பொங்கலுக்கு அப்புறம் டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வரும். இது ஒரு ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஆப்ஷன் பேஸ் பண்ணியோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியோ ஒரு PDF டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வரும். டெஸ்ட் எங்கே இருக்க போகுது? இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்குவோங்க. டெலகிராம் குரூப் தான். டெஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக குரூப் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்குவோங்க. அது வரைக்கும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து போதும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ குரூப் பாருங்கள், நம்ம டெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ ஒரு சிலபஸ் வைஸாக ப்ராப்பராக வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10லேருந்து 15 கேள்விகள் இல்லையா, 10-20 கேள்வி நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் வந்து போதும். தினசரி உங்களுக்கு இருக்க போகுது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அது மாதிரி கிடையவே கிடையாது. டெஸ்ட்டு டெய்லி வந்திருக்கும். இதை முடிச்சுட்டு லாஸ்ட் 10 days ரிவிஷன் வரும்போது ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணியும் இல்லை PDF ஃபார்மேட்டில் ஒரு 10 நாள் நிறைய PDF நான் வந்து கொடுக்க போகிறேன். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். 9 days முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் டே 101 to 150 பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களுக்கு மெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நிறைய டெஸ்ட் பேஸ் பண்ண விஷயங்களோ எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் இதில் வந்து வரும். ஓகே, பொங்கல் முடிஞ்சு அப்டேட்ஸ் நான் வந்து கொடுப்பேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபாலோ பண்ணுவியா அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன், நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டே 1 to 50 நம்ம வந்து கொடுத்துருந்தோமா. இப்போது டே 51லேருந்து 100 வரைக்கும் பிளானை வந்து கொடுத்தாச்சு. இதே ஃபார்மெட்டில் டே 101லேருந்து 150 வரைக்கும் பிளான் நிச்சயமாக வரும். இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் எக்ஸாம்ஸை தாராளமாக கிராக் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்புறம் மாதிரி பாருங்கள். ரொம்ப தள்ளி போட வேண்டாம். ரைட்டா? தள்ளி போட அது போயிட்டே தாங்க வந்திருக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளானில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் எல்லாமே நான் முழுமையாக நான் கொடுத்துருக்கேன். இது முழுமையாக நான் படித்தா வீடியோ 1 ஹவருக்கு மேலே வந்து போயிடும்.
PDF டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலகிராமில் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்குவோங்க. PDF பிரிண்ட் போட்டுக்கோங்க, இல்லை பார்த்து எழுதிக்குவோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் போட முடியாத விஷயங்கள் நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். முக்கியமாக இந்த டெஸ்ட் எல்லாமே டெலகிராமில் மட்டும்தான் வரும், யூடியூப்பில் வராது. எனக்கும் டைம் கொஞ்சம் மேலே கீழே வந்து இருக்குது. இதன் காரணமாக வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியாது. பட் குவிஸாவோ டெஸ்ட்டாவோ நான் வந்து கொடுக்க முடியும். அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் எனக்காக இல்லைனாலும் எக்ஸாம்ஸ் வரைக்குமாச்சும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். பட் எக்ஸாம் வரைக்குமாவது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். அது ரொம்ப இல்லை அப்படின்னாலும் மினிமம் ஒரு 10 கேள்வி, ஒரு 5 கேள்வி, ஒரு கேள்வி அப்படி ஃபாலோ பண்ணால் கூட ஒரு 100 நாளில் ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஒரு ஃபுல் மார்க்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கும் போது தாராளமாக எக்ஸாம்ஸ்க்கு சூப்பராக நீங்கள் தயாராகிடலாம். ஓகே, இதான் நம்ம பிளான். நம்ம பிளான் பிடிச்சிருந்தா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பெய்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் December 5 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பிரிம்ஸ் மாஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் November 27 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்ம டெஸ்ட்டுக்கான பேட்சஸ் அண்ட் பிளான் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின் அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராம் வரும், அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.